ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதயா பனானா ஹெல்த் பவுடர் பற்றி டீட்டெயில்ஸும் அது எப்படி யூஸ் பண்ணணும், ஏன் பனானா ஹெல்த் பவுடர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம பனானா பவுடர் எதுக்காக நமக்கு இம்பார்ட்டன்ஸ்னால், பனானாவில் ஹை பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுடைய இன்டெஸ்டைனு, ஸ்டொமக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது பனானா. அதனால தான் நம்ம டெய்லி ஒரு பனானா சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ பனானா கண்டிப்பாக நம்ம பாடிக்கு டெய்லியும் வேணும். நம்ம கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம டேரெக்டாக பனானா சாப்பிடுவோம். சில டைம் குழந்தைங்களுக்கு பனானா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பவுடர் லெவலில் கொடுக்கும்போது அதை நம்ம ஃபுட்டாகவும் கொடுத்துடலாம், அதே சமயம் அவங்கள சாப்பிடவும் வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பனானா பவுடர். யார் இந்த பொட்டாசியம் எடுத்துக்கூடாதுன்னா, அதாவது யூரின் ட்ராக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான், கிட்னி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த பொட்டாசியம் எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி எல்லாருமே பொட்டாசியம் நல்லாவே சாப்பிட்லாம். ஒரு 7 மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் இருக்கிற பேபிக்கு ஒரு 850 பொட்டாசியம் தேவைப்படுது. இப்போ 850 பொட்டாசியம் ஈஸியாக எப்படி கெயின் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பனானா ஹெல்த் பவுடரோட 50 கிராம்ஸ் அதுக்கு போதுமானது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு இந்த 50 கிராம்ஸ் மட்டும் பொட்டாசியம் கொடுக்க மாட்டோம். இதை தவிர வேறு ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்தும் நம்ம கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு சின்ன மைல்டு அளவுக்கு பொட்டாசியம் போக தான் செய்யும். ஸோ 50 கிராம்ஸ் ஒரு நேரத்துக்கு இந்த பனானா பவுடர் வச்சு நீங்கள் என்ன ஃபுட் ஐட்டம் வேணாலும் செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 12 மந்த் பேபிக்கு இது போதுமான பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட. உங்கள் குழந்தையோட வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும். அப்படி கெயின் ஆகிற வெயிட் நியூட்ரிஷன் வெயிட்டாக இருக்கும். கார்போஹைட்ரேட் வச்சுமே நம்ம இப்போ வெயிட்டை கெயின் பண்ணலாம் இல்லையா. ஆனால் அது வெறும் பாடி ஃபேட் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த நியூட்ரிஷன்ஸும் இருக்காது. அது இன்ஸ்டன்ட் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு கார்போஹைட்ரேட். ஸோ பொட்டாசியம்லேருந்து வர அந்த வெயிட் கெயின் நமக்கு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் வெயிட் கெயினாக இருக்கும். ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பொட்டாசியம்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நிறைய குழந்தைங்க பழம் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை வராது. சாப்பிட வச்சிடலாம். ஒரு நேரம் ஃபுட்டையும் கொடுத்து முடிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதிகபட்சம் நமக்கு செய்யறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான் தேவைப்படும். நம்ம குழந்தையோட ஹெல்த்துக்காக ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த பனானா ஹெல்த் பவுடரை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன் இதயா பனானா ஹெல்த் பவுடரை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லி கேரளாலேருந்து வர ஃபஸ்ட் குவாலிட்டி நேந்திரம் பனானாலேருந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். இதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், வெயிட் நிறைய கொடுக்கணும், நாங்கள் நிறைய பேருக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இதில் வேறு எந்த ஒரு ஆடட் எக்ஸ்ட்ரா திங்ஸுமே இதில் கிடையாது. ஃபுல்லி பனானா பவுடர் தான். அதை ஃப்ளேவருக்காக எலாச்சி யூஸ் பண்ணுறோம் நம்ம. மற்றபடி ஃபுல்லி பனானா தான். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூனுமே ஃபுல் பனானாவோட கண்டென்ட் அதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா மாவு, அந்த ஃப்ளோர் இந்த ஃப்ளோர் எதுவுமே நம்ம அதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம அதில் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ ஹோம்மேடாக ப்ராப்பராக குழந்தைங்களுக்கே போய் சேரணுங்கிறதுக்காக செய்கிறனால நம்ம 2 to 3 மந்த்துக்குள்ளே, மேக்ஸிமம் 2 மந்த் வரைக்கும் நம்ம தாராளமாக இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் நிழல் இருக்கிற இடமா பார்த்து ஒரு துணியை போட்டு மூடி வச்சு ஒரு சூடானதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி வைங்க. அப்படி இருந்தீங்கன்னா 2 மந்த்து தாண்டியும் நம்மளால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், டப்பாவில் போட்டு வச்சோம்னா வருஷக்கணக்கு அப்படி இருக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கு தேவையில்லை. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம 2 மந்த் வரைக்கும் இது தாராளமாக பேக் அதுக்குள்ளே தீந்துடும். ஒரு வேளை அப்படி நீங்கள் மிச்சம் இருக்குது அப்படின்னா நிழல் இருக்கிற இடமா பார்த்து விரித்து வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மேலே மூடிடுங்க. நல்லா ஒரு ஃபுல் டே இருக்கட்டும். அந்த சூடில் அப்படியே சூடானதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பனானா ஹெல்த் பவுடரை நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னோடய குழந்தைங்க 6 மந்த் பேபியாக இருக்கும்போது நான் இதை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதில் நல்ல ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்திருக்கு. அது நீங்கள் குழந்தைக்கு தைரியமாகவும் தாராளமாகவும் கொடுக்கலாம். நம்ம கொடுக்கும்போது ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. 6 மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வரைக்குமே நல்லா சாப்பிடலாம். நம்ம டேரெக்டாக பழம் சாப்பிட்றோம், அதனால் நம்ம ஈஸியாக ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றோம். சளி பிடிக்கும் அப்படிங்கிறனால நம்ம பழத்தை அவாய்ட் பண்ணாதான். மற்றபடி சில குழந்தைங்க பழம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த பவுடர் ஃபார்மேட் அவங்க கொடுக்குறோம். 6 மந்த் பேபியாக இருக்கும்போது நமக்கு இது ஈஸியாக கொடுக்குமா, அவங்களுக்கு ஃபுட்டாகவும் உள்ளே போயிடும் ஈஸியாக. அதுக்காக நம்ம அப்படி கொடுக்குறோம். 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். நல்ல வெயிட் கெயின் இருந்துச்சு, நல்ல ஆக்டிவாக இருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. அப்படி பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே நீங்கள் கொடுக்கணும். நல்ல ஃபீட்பேக்ஸ் நீங்கள் எப்படியும் கொடுக்கணும். உங்களோட ஆதரவில் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸை பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.